எல்லாருக்குமே வந்து இந்த ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குது, மூட்டு வலிகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சிகிச்சை முறையில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஜாயிண்ட் பெயினுங்க அதெல்லாமும் இந்த சிகிச்சை முறையில் சரி பண்ண முடியுமா? நிச்சயமாக சரி பண்ண முடியும். என்னென்னா இப்போ மூட்டு அப்படின்னா மூட்டு வலிக்கான மூலம், அதாவது அதோட மூல காரணம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்துறது, அந்த நீர் அதில் உள்ள நீர் சுரப்பிகளை அதிகப்படுத்துறது, நீரை வற்றப் செய்தல், இதெல்லாம் வந்து ஒரு சிறுநீரகம் சிறுநீர் பைக்கான வேலை. அதாவது நாங்கள் மருத்துவத்தில் என்ன சொல்லுவோம்னா அது நீர் மூலகத்துக்கான கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள். அப்போ அந்த நீர் மூலகம் வற்றி போவதற்கும் மிகுதியாகிறதுக்கும் ஆன காரணம் என்ன அப்படின்னு அதை கண்டுபிடிச்சு அதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மூட்டு சம்பந்தமான அனைத்து தொந்தரவுகளும் சரியாயிடும். மூட்டுன்னா கால் மூட்டு மட்டும் இல்லை, இங்கே உடம்புல உள்ள அனைத்து ஜாயிண்ட்டுகளுமே இங்கே மூட்டு தான். அப்போ அது எல்லாமே அந்த ஒற்றை உறுப்புகளில் கண்ட்ரோலில் இருக்குது, கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதனால தான் நாங்கள் 5 மூலகங்களையும் அந்த 6 உறுப்புகளோட இணைச்சி பார்ப்போம். அந்த இணைச்சி பார்க்கும்போது நம்ம அந்த பஞ்சபூத தத்துவத்தின்படி கொடுக்கும்போது அப்போ அந்த மூலகங்கள் ஏன் நீர் மிகுந்து போச்சு, மிகுந்து போனாலும் நோய் தான், வற்றி போனாலும் நோய் தான். அப்போ இந்த காரணம் ஏன் அதுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்மளோட சிகிச்சையை கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சபூதத்தை சமன்படுத்தும் பொழுது அந்த நீர் தொந்தரவு சரியாயிடுது. இது நம்ம கிராமத்து வழக்கில் சொல்லுவாங்க, அது என்ன மூட்டு வலின்னா நீர் தொந்தரவா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ அவங்களே அதை புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த தொந்தரவுகளுக்கு நம்ம எளிமையாக நம்ம எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் நரம்புகளை வலுப்படுத்துவதற்குமான சிகிச்சையை இங்கே கொடுக்கலாம். சிகிச்சை அப்படின்னா பொதுவாக வந்து சிகிச்சைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக ஒரு தொடுதல்லையே சரி பண்ணிடவும் முடியும், சில அக்குபஞ்சர் நீடில்களை போட்டும் சரி பண்ணிட முடியும், வர்ம இயக்கு முறைகளை கொடுத்தும் சரி பண்ண முடியும். இந்த மாதிரியான 3 நிலைகள் இருக்குது. இப்போ தொடர்ந்து நம்ம சிகிச்சைக்காக வர முடியாது அப்படின்னு இருக்கோம், வெளியே ரொம்ப தூரமான ஊர்களில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து இணைய வழி மூலமாக என்னோடய வீடியோ கால் மூலமாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு என்னோடய கட்டுப்பாட்டுகளில் இருந்து 1 மாதத்தில் 2 மாதத்தில் அதிகபட்சம் 3 மாதங்கள், அதற்கு மேலே 3 மாதம்னா தினசரி சிகிச்சை தேவையில்லை, வாரத்தில் 2 நாட்கள் ஒரு அரை மணி நேரம் என்னை நேரில் அந்த அடைப்பில் வந்து பார்த்து சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கனாலே அவங்க எல்லாமே பூரணமாக குணமாயிடும். நேரில் வரக்கூடிய நாட்களும் அவங்களோட சாய்ஸ்லேயே கொடுத்துருவேன். அந்த சாய்ஸில் நீங்கள் வந்துடுங்க, உங்களுக்கு எப்போ டிக்கெட் அவைலபிளாக இருக்குல்ல, உங்களுக்கு எப்போ வர முடியும்னு சொல்லுங்கள், அன்றைய தேதிகளில் வந்துட்டு போங்க. உங்களுக்கான சிகிச்சை வந்தாலும் அவங்க ஒரு நாள் முழுது சிகிச்சையெல்லாம் இருக்காது, வந்தால் அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வந்தால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் அவங்க போயிடுற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு மற்றபடி அவங்க ஓய்வு அறையில் தங்கியிருக்க வேண்டியது இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஓய்வு எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருக்கணும். அந்த ஓய்வுக்கான அறையை நாங்கள் ஏற்படுத்தலை, அது அவங்களோட சொந்த செலவில் அவங்க வந்து தங்கிட்டு பார்த்துக்கிட்டு போய்க்க வேண்டியது. இந்த ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிக்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூட்டு தேய்மானம் சொல்லுவாங்க, சவ்வு விலகல் சொல்லுவாங்க, சவ்வு கிழிஞ்சிருச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப எளிமையான முறையில் அந்த நேரத்தில் அவருக்கு எந்த சிகிச்சை தேவைப்படுதுங்கிறத கவனித்து தான் நான் சிகிச்சை கொடுப்பேன். அதனால தான் இந்த இடத்துல நான் சிகிச்சை முறையை பற்றி பேச முடியல, இவங்களுக்கு இதை கொடுத்தா சரியாயிரும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியல. காரணம் என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் இங்கே தனித்தனி சிகிச்சை முறை தேவைப்படுது. இப்போ அவருக்கு இப்போ குறிப்பாக அவர் மூட்டு தேய்மானம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல நான் மூட்டு தேய்மானத்தை பற்றி கேட்க மாட்டேன், உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு தான் கேட்பேன். அவர் வலிக்குது அப்படிம்பாரு. வலிக்குதுன்னா எப்போ வலிக்குது, அசைக்கும் போது, அதாவது நடக்கும்போது, நிற்கும்போது, உட்காரும்போது வலிக்குதா, இல்லை நார்மலாக இருக்கும்போது வலிச்சுக்கிட்டே இருக்கா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போ வலிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதை பொறுத்து அவங்களோட தொந்தரவை என்னோடய மருத்துவ அறிவின் மூலமாக நான் உணர்ந்துக்குவேன். அப்போ அதுக்கு தகுந்த சிகிச்சை கொடுக்கும்போது அது குணநலத்தை கொடுத்துருது. பொதுவாக மூட்டு பிரச்சனை நீர் வற்றி போதல் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா அதில் உள்ள அந்த எண்ணெய் பசை குறைஞ்சி போகிறது, அது வந்து சில பேருக்கு மடக்குன்னு சத்தம் கேட்கும், முட்டிகளில் காலம் மடக்குனாலும் உட்காந்து எழுந்திரிச்சாலும். அதுக்கு பெரும்பாலும் ரொம்ப இயல்பான உணவு முறையில் சொல்கிறது என்னென்னா, இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி பார்க்கலாம். நம்ம கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அது கொப்பரை தேங்காயை வந்து வாங்கி அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கருப்பட்டியோ, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் நிலக்கடலை, இதை ஒன்றா போட்டு மிக்சியில் அடைச்சி இதை தினந்தோறும்
மாலை நேர ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு மாதத்தில் உங்களோட அந்த மூட்டு சத்தம் நின்று போயிடும். இவ்வளோ ஒரு எளிமையான மருத்துவம் இது. இது அந்த மூட்டுல உள்ள பசை ஊறுறதுக்கு இது இவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு சரியாயிரும். சரியாயிரும். இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து சர்க்கரை வியாதிக்காக சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் கிடையாது. இது எல்லாருமே சாயங்காலத்தில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு சாப்பிட்டாங்கனாலே அவங்க அந்த சத்தம் மாறி போயிடும். அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் வலி இல்லை, சத்தத்தில் தான் அவங்க வலி ஏற்படுறது. மடக்கு அந்த ட்ரை ஆயிடுச்சு அப்படின்றது இது ஒன்று. அதே போல் இந்த பல் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக பார்த்தீங்கன்னா இரவில் பல் துளைக்கிட்டு படுக்க சொல்லுவோம். பல் துளக்கிறதுனா வெறுமனே அந்த மூலிகை பல் பொடின்னு சொல்லக்கூடிய அந்த தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொடி, கடுக்காய் பொடி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி அவங்க இரவில் பல் துளைக்கிட்டு ஈறுகளை மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நாட்டு செக்கு மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை வாயில் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு படுத்தாங்கன்னா பல் சொத்தை இருக்கு இல்லையா, அந்த பல் சொத்தை இல்லாமல் போயிடும். பல்ல அடைக்க வேண்டியதில்லை, ரூட் கேனல் பண்ண வேண்டியதில்லை. என்ன சார் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸ். இப்போ நம்ம கண்ணுக்கு தனியாக, பல்லுக்கு தனியாக, தைராய்டுக்கு தனியான்னு ஒன்றுக்கும் இங்கே ஸ்பேராக பார்க்காம ஒட்டுமொத்த உடலும் இங்கே ஒரு உயிரின் வழியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அப்போ அந்த உயிராற்றலுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது இங்கே தனித்தனியாக சிகிச்சை அவசியம் இல்லை. அந்த உயிராற்றல் வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கக்கூடிய அந்த சூழலை கொடுத்துரும். பிரபஞ்ச சக்தி உடம்புல அதிகப்படுத்தி கொடுத்துரும். அது இல்லாமல் உணவு முறையும் சேர்த்து சரி பண்ணும்போது அவங்க பூரணத்தை அடைஞ்சே தீரணும். அதில் மாற்றமே இருக்காது. அப்படி ஒரு அற்புதம் நிகழும். ஆனால் இங்கே என்னென்னா பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து வருவாங்க எல்லாரும். இப்போ இந்த மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கும் பொழுது ஒரு 10-20 பேர் இல்லை குறைச்சலாக ஒரு 50 பேராக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. வந்து பார்த்தா இங்கே நான் மட்டும்தான் இருப்பேன். கூடுதலாக ஒரு ஆள் ரிசப்ஷனில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். பேர் எழுதிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்கும். சிகிச்சைக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டது இல்லை. மக்கள் பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. ஆனால் அது பிரம்மாண்டம்ங்கிறது எதில் இருக்கணும் அப்படின்னா சிகிச்சையோட விளைவுகள் இருக்கணும். சிகிச்சைக்காக வைக்கக்கூடிய கட்டடங்கள்லையும் சிகிச்சை முறையிலும் கூட இங்கே பிரம்மாண்டம் கிடையாது. சிகிச்சை அளிக்கும் முறை கூட ஒரு தொட்டுட்டு சரியாக போயிடணும்னா அந்த தொடுதலோட விளைவு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். விளைவுன்னா பயங்கரம்னு சொல்கிறத விட பிரம்மாண்டமாக இருக்கும். இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இவ்வளோ எளிமையாக கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். அதை வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வழிகாட்டுதலுக்கான தகுதியை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்களுக்கு அந்த தகுதியும் அந்த கொடுப்பனையும் கிடைக்கிறதுக்கு நான் இறைவன்கிட்ட எல்லாருக்கும் அது கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சார். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் அது போய் சேர்ந்து எல்லாருக்குமே அந்த பலன் கிடைக்கட்டும் சார்.